அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைய ஒரு சிந்தனையை எடுத்துக்கொண்டு நாம் இன்று பார்வையை பார்க்கலாம். 2 நாட்கள் முன்பு பெரம்பலூரில் உள்ள அரசு ஆசிரியர் தேர்வில் ஒரு மாற்றுத்திறனாளியை ஒருவர் தூக்கிச் செல்லும்போது எல்லா பத்திரிகையிலும் டிவியிலும் தெரிந்தது. இதை நீங்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் மாற்றுத்திறனாளியை பற்றி எல்லோரும் பேசுகிறோம். அவருக்கான வழிகள் இப்படி அப்படி என்று பேசுகிறோம். ஆனால் இந்த மாற்றுத்திறனாளியை தூக்கி செல்வது மிகவும் கொடுமையானது தானே. அதை நீங்கள் இந்த பார்வையில் பாருங்கள். ஒரு தகுதி தேர்வு நடக்குது என்றால் அப்போது அங்கு யார் வருவார்கள் என்று தெரியாதா? இந்த ஆசிரியர் தேர்வு நடத்துவதற்கான இது தெரிய வேண்டுமா இல்லையா? அவர்களுக்கு வீல் சேர் வேண்டும், அல்லது முதல் வகுப்பிலே நடத்தலாமா இல்லை 2ஆம் வகுப்பில் நடத்தலாமா என்பதை முதலில் தெரிந்து கொண்டு நடத்தியிருந்தால் இன்றைய தொலைக்காட்சிகளில் இது வருவதற்கு மாற்றுத்திறனாளி அவலநிலையை காண்பது அரிதாக இருக்கும் என்பதை நினைக்கின்றோம். ஆகையால் இன்னும் வரும் காலத்தில் மாற்றுத்திறனாளிக்கு தகுதி தேர்வில் மாற்றுத்திறனாளிக்கான தேவைகளை எப்படி செய்ய வேண்டும் என்பதை இந்த அரசாங்கமோ இந்த அரசு தேர்வு நடத்தும் நிர்வாகிகளோ இதை நல்ல கண்ணோட்டத்தில் பார்த்து அவருக்கான சுயமரியாதை, சுய சிந்தனை, மரியாதை கொடுத்து அவர்களை நிறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு செயலாளர் பி. மாரிக்கண்ணன், திருச்சி மாவட்ட உடல் ஊனமுற்ற முன்னேற்ற சங்கம்.